தம்பி நீ பேசி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண. நீங்க பணம் கொடுத்துதான் ஆகணும். கொடுக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? அங்க போயிருக்கான். இப்ப நம்ம முத்து பேர் வழி அங்க போயிடும். வாங்கடா. உன்னை அரெஸ்ட் பண்ண தான் வந்திருக்கோம். வா. அரெஸ்டா? இவனே பண்றீங்க. பார்வதி விஜயா வீட்டுக்கு வந்து ரதி ஃபேமிலியில இருந்தும் தீபன் ஃபேமிலியில இருந்து வந்தும் பணம் கேட்டு பிரச்சனை பண்ணுறாங்க, மிரட்டிட்டு போனாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் முத்து வந்து ரதி ஃபேமிலி கிட்ட போய் பேசுகிறாரு. நாங்கள் தான் சமாதானம் பேசி முடிச்சாச்சு, நீங்களும் 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைக்க ஒத்துக்கிட்டீங்க, அதுக்கப்புறம் இப்போ ஏன் தேவையில்லாத மறுபடியும் பணம் கிட்ட பிரச்சனை பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு ரதி ஃபேமிலியில் இருக்கவங்க சொல்கிறாங்க, எல்லாம் ஓகே தான், நீங்கள் சமாதானப்படுத்தி வச்சது, நாங்கள் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டது எல்லாமே சரிதான். ஆனால் இப்போ இது 2 பேர்த்தோட குடும்ப பிரச்சனையாக இருக்குது, குடும்பத்தோட மான பிரச்சனையாகவும் இருக்குது. அப்போ அந்த மானத்தை சரி கட்டும்படி நீங்கள் வந்து நஷ்ட ஈட 10 லட்சம் கொடுத்தே ஆகணும். உங்கள் இடத்துக்கு வந்து தான் பிள்ளைங்க இந்த மாதிரி ஆயிருக்காங்க, அதுக்கான பணத்தை நீங்கள் 10 லட்சமாக எங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படின்னு அவங்களும் வாக்குவாதம் பண்ணுறாங்க. முத்துக்கும் ரதி ஃபேமிலிக்கும் வாக்குவாதம் அதிகமாகி முத்து வந்து ஒரு கட்டத்தில் என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, பணம் கொடுக்கலினா இப்போ உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ரதி ஃபேமிலி சொல்கிறாங்க, நீங்கள் கொடுத்தே ஆகணும், இப்படியெல்லாம் பேசுகிறீங்கன்னு பேச்சுவாக்கில் அப்படியே என்ன ஆயிடுதுன்னா 2 பேருக்கும் சண்டை வந்து 2 பேருக்கும் கை கலப்பு வந்துடுது. அது கூட முத்து வந்து சண்டை போட்டுட்டு கிளம்பி காரில் வந்து போயிடுறாரு. முத்து வீட்டில் வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு போயிருக்காருன்னு தெரிஞ்ச முத்துவோட எதிரிகாலங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம இப்போ உள்ளே போய் முத்துவோட பேரை சொல்லி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் ஆயுதத்தெல்லாம் வச்சுருக்கிறாங்க. உள்ளே போய் அதே மாதிரி முத்து பேரை சொல்லி அவங்க பிளான் பண்ண மாதிரியே அவங்க ஆளுங்கள் எல்லாத்தையும் அடிச்சிடுறாங்க. அடித்ததுக்கப்புறம் ரதியோட ஃபேமிலியும் தீபன் ஃபேமிலியும் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க, இந்த மாதிரி முத்து வந்து எங்களை ஆள் வச்சு அடிச்சிருக்காரு அப்படின்னு. அதை கேட்டு போலீஸ் வந்து முத்து வீட்டுக்கு போகிறாங்க. இந்த மாதிரி குடும்பத்தையும் ஆள் வச்சு அடிச்சிருக்கீங்க, அதனால் உங்களை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நெக்ஸ்ட் ப்ரோமோவில் பார்க்கலாம்.